ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து 1 மீட்டர் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 2 கரை பாகம், ஒரு ஃபோல்டிங் வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி மடித்து போட்டுக்கணும். மடித்து போட்டுக்கிட்டு இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். இங்கே கட்டிங் வர்றதுனால நம்ம 1.5 மார்க் பண்ணணும். 1.5 மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோடைய லென்த் வைக்கணும். ஸ்லீவோட லென்த் வந்து 6. ஓகேங்களா? 6 மார்க் பண்ணிவிட்டு -3 1 2 3. ஓகேங்களா? 3 மைனஸ் பண்ணணும். இங்கே 1.5 மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோடைய லென்த் வச்சுட்டு மேலேருந்து கீழே 3 மைனஸ் பண்ணணும். இதில் போட்டிருக்கோம் பாருங்கள், அதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இங்கே 3 மைனஸ் பண்ண பாருங்கள், அங்கேருந்து ஸ்லீவோடைய அப் ரவுண்டு நம்ம மார்க் பண்ணோம். அதுக்காக டாட்டாக போட்டுக்கிறோம். ஸ்லீவோடைய அப் ரவுண்டு வந்து 30, 6.5 மார்க் பண்ணணும். சரிங்களா? 6.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் 1.5. அதே மாதிரி இங்கே மார்க் பண்ணிடணும். 1.5 மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஷேப் எடுக்கணும். இந்த ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ண வரும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம முதல்ல ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ இதை கட்டிங் போட்டுருந்தாங்களா? இங்கே பாருங்கள், முதல்ல இந்த அவுட்லைன் கட் பண்ணணும். அவுட்லைன் கட் பண்ணிட்டு ஷோல்டரில் மேட்ச் பண்ணிடணும். சரிங்களா? இப்போது இப்படி 2 பீஸ், இது பாருங்கள், இந்த 2 பீஸ் மட்டும் பிரித்து இதில் உள்ள ஷேப் எடுக்கணும். உங்களுக்கு இந்த மார்க்கிங் தெரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். ஓகேங்களா? வச்சு லைட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம மேட்ச் பண்ணிடணும். ஓகேங்களா? இதுதான் ஸ்லீவோடைய அப் ரவுண்டு. இங்கேயும் மேட்ச் பண்ணிடணும். இந்த ஷேப் எடுத்துட்டோம். சரிங்களா? இதை எடுத்துட்டோம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இந்த ஸ்லீவ் கட் பண்ண பாருங்கள், அதே பொசிஷனில் இப்படி 2ஆக மடிச்சிக்கணும். நல்லா கவனிங்க, 2ஆக மடிச்சிக்கணும். இந்த கரபாகம் இந்த சைடு தான் வருது. ஓகேங்களா? இது கட்டிங் சைடு வருது. ஓகேங்களா? இப்போ ஆஃப் செஸ்ட் ரவுண்டு. இப்போது ஆஃப் செஸ்ட் ரவுண்டுனா இந்த ஆம்லேருந்து இந்த ஆம். ஓகேங்களா? இந்த ஆம்லேருந்து இந்த ஆம் வந்து பாதியாக வந்து நம்ம மெஷர் எடுக்கணும். பாதி ஆஃப் செஸ்ட் ரவுண்டு வந்து இவங்களுக்கு வந்து 23. ஓகேங்களா? 23னா இங்கே பாருங்கள், இந்த கட்டிங்லேருந்து 11.5 ஒரு மார்க்கிங், 12.5 ஒரு மார்க்கிங் பண்ணி இந்த பீஸை மூவ் பண்ணிக்கணும். சரிங்களா? மூவ் பண்ணிக்கின்னு இது எக்ஸஸாக இருக்குது. இது வந்து இந்த மெஷர்மெண்ட் அப்படியே இதில் ட்ரா பண்ண போகிறோம். இதே ஹைட்டில் இது வச்சு ட்ரா பண்ண போகிறோம். செஸ்ட் ரவுண்டு, ஆஃப் செஸ்ட் ரவுண்டு நம்ம வச்சு பண்ணியிருக்கோம். இந்த ஆஃப் செஸ்ட் ரவுண்டு எப்படின்னா 22னா இந்த மாதிரி 4 தான் நம்ம முடிச்சிருக்கோம். அப்போ 10 + 1 11 போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இது 23ல் பாதி வந்து 11.5 + 1 12.5 மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், 11.5 ஒரு மார்க்கிங், 12.5 ஒரு மார்க்கிங். இப்போ இதை எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், சிங்கிளாக பிரிக்கணும். ஓகேங்களா? இந்த கரபாகம் வந்து இடுப்புக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி இடுப்புக்கு வரணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சிங்கிள் பீஸாக பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு இங்கே பாருங்கள், நேம் இருக்குது, அது ஃப்ரண்ட்டில் வர மாதிரி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இது கரபாகம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கரபாகம் தெரியுதுங்களா? இந்த கரபாகம் இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள் 2ஆக மடிச்சிக்கணும். ஓகேங்களா? அப்படியே இந்த லென்த்துக்கு 2ஆக மடிச்சுட்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இப்படி மடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கரபாகம் இப்படி 2ஆக மடிக்கணும். அதுக்கப்புறம் மடிச்சிட்ட பிறகு இப்படி ஆப்போசிட்டாக இப்படி 2ஆக மடிக்கணும். ஓகேங்களா? ஆக மொத்தம் நமக்காக வர்றது 2 கரபாகம் வந்து கீழே வரும், 2 ஃபோல்டிங் வரும். ஓகேங்களா? நமக்காக மார்க் பண்ணும்போது 2 ஃபோல்டிங் வரும்போது கீழ் பீஸ் பேக் பீஸாகவும் மேல் பீஸ் வந்து ஃப்ரண்ட் பீஸாகவும் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை மார்க் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், முதல்ல கீழ் பீஸில் 1.5 மார்க் பண்ணிக்கணும். கீழ் பீஸ்னால் பேக். ஓகேங்களா? பாருங்கள், கீழேருந்து 1.5 மார்க் பண்ணிடுறோம். கீழேருந்து 1.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கீழ் பீஸில் அவங்களது பேக் ஹைட் வந்து 14 inches. ஓகேங்களா?
ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 14 வச்சுட்டு இங்கே பாருங்கள் இங்கே 14 இது வரைக்கும் தான் வருது. இது எக்ஸஸ் கிளாத் வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி மூவ் பண்ணிக்கிறோம். சரிங்களா. புரியலைன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தடில் சொல்லித்தரேங்க. அதுதான் டைட்டில் ஈஸி மெத்தட்னு போடுறேன் நான். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் எக்ஸஸாக இருக்கிறத நம்ம ஃப்ரண்ட்டில் நகர்த்திக்கணும். சரிங்களா. இங்கே பாருங்கள் எக்ஸஸாக இருக்கிறத ஃப்ரண்ட்டில் நகர்த்தினுக்கிறோம். சரிங்களா. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸு இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாங்க. இதே மாடல். ஓகேங்களா. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நெக்கு வந்து 2.5. ஓகேங்களா. நெக்கு 2.5. ஷோல்டர் வந்து 3.25 வச்சுக்கோங்க. நம்ம ஒரிஜினல் பீஸ் தைக்கிறோம், அதனால் 3.25. இதில் 3 தான் போட்டிருக்கு, ஆனால் 3.25 வச்சுக்கலாம். ஆம் வந்து 5.5. ஓகேங்களா. 5.5 வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் ஸ்லீவோடைய அப் ரவுண்டு வந்து 15 இன்ச்சஸ்க்கு மேலே போச்சுன்னா தான் 6 வரும். 15 இன்ச்சஸ்க்கு உள்ளே வந்துச்சுன்னா நம்மளுக்கு 5.5 வரும். ஓகேங்களா. அந்த மாதிரி போட்டு நம்ம பாக்ஸ் போட்டுக்கணும். பாக்ஸ் போட்டுக்கின்னு இங்கேருந்து 1.5. ஓகேங்களா. ஒரு புள்ளி கூட மூவ் ஆகக்கூடாதுங்க, கரெக்டாக போட்டுக்கோங்க. சரிங்களா. பாருங்க இங்கேருந்து ஆர்முக்கு ஷேப் எடுக்கிறது ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு, செகண்ட் 1/2 இன்ச். ஓகேங்களா. இதிலேருந்து இந்த ஷேப்பு பிரியணுங்க. இந்த 1.5 இருந்தால் 2 ஷேப்பும் பிரியணும். ட்ராயிங் போகிறத கவனிச்சு பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டு நெக்கு எவ்வளோன்னா ஃப்ரண்ட்டு நெக்கு 6.5. ஓகேங்களா. ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து 6.5. பேக் நெக்கு 8. ஓகேங்களா. மார்க் பண்ணிட்டோம். இதுக்கும் சேம் அதே மாதிரி பாக்ஸ் போட்டு 1/2 இன்ச்சில் ஷேப் எடுத்துக்கலாங்க. இப்போது ஆர்ம் மார்க் பண்ணிட்டோம், நெக்கு மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து 3 பீஸ் ட்ரா பண்ணணும். சரிங்களா. பேக் ஹைட்டு 14 இன்ச்சஸ். இவங்களுக்கு ஃப்ரண்ட்டும் 14 வச்சுக்கலாம். -2. ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 12ல் மார்க் பண்ணி இங்கே பாருங்கள் ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. சைடு டு ஃப்ரண்ட்டு. ஓகேங்களா. கோடு போட்டுக்கணும். இப்போது நம்ம ஃப்ரண்ட்லேருந்து இதுதான் ஃப்ரண்ட்டு, இது சைடு. ஓகேங்களா. இந்த ஃப்ரண்ட்டு ஃபோல்டிங்லேருந்து 4 இன்ச்சஸ் வச்சு நம்ம இது ப்ளஸ் போட்டுக்கணுங்க. ப்ளஸ் போட்டுக்கின்னு இங்கே பாருங்கள் இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ப்ளஸ்லேருந்து சைடு, ப்ளஸ்லேருந்து ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க் பண்ணியாச்சு. கட்டிங் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் முதல்ல இந்த வி பீஸை கட் பண்ணணும். நல்லா புரிஞ்சு கட் பண்ணுங்கள். புரியாத கட் பண்ணாதீங்க. புரியலைன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட்டு நெக்கு கட் பண்ணிட்டோம். நான் கட் பண்ணும் போதே இந்த ஃப்ரண்ட்டு பீஸை வந்து இப்படி கட் பண்ணிவிடுவேங்க. ஓகேங்களா. இப்போது இதுக்கும் பாக்ஸ் போட்டு தான் கட் பண்ணோம். நீங்கள் நல்லா தெளிவாக புரிகிற வரைக்கும் பாக்ஸ் போடாமல் கட் பண்ணாதீங்க. தோராயமாலாம் ஒன்ஸ் கட் பண்ணிட்டோம்னா அந்த பீஸ் வேஸ்ட் ஆகிடும். இப்படி கட் பண்ணிவிடுங்க. இந்த நெக் பீஸு இப்படி ரவுண்டாக தாங்க வரணும். ஏன்னா இதில் வந்து நம்ம நெக் பீஸு ட்ரா பண்ணோம். ஓகேங்களா. வச்சிடணும். வி பீஸ் கட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் அப்படியே திருப்பி இந்த அவுட்லைன் கட் பண்ணிக்கோங்க. அவுட்லைன் கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் கட் பண்ணிவிடுங்க. நான் கிளாஸில் கூட சேம் இதே மெத்தட் தாங்க சொல்லித்தரேன் நான். சரிங்களா. இங்கே பாருங்கள் இந்த பீஸு ஃபுல் ஷேப் மட்டும் எடுத்துக்கோங்க. 2 பீஸுக்கு ஷேப் எடுக்கணும் இல்லைங்களா. அந்த பீஸ். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட்டிங் பார்த்துட்டோம், ஸ்டிச்சிங்கும் போட்டுருவேன் நான். இங்கே பாருங்கள் பேக்கு, ஃப்ரண்ட்டு, இது ஸ்லீவு, இது வந்து எக்ஸஸ் பீஸுங்க. இந்த பக்கம் பாடி கட் பண்ணிட்டு இந்த அந்த ஸ்லீவ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பீஸு, இந்த வி பீஸு, இது நெக் பீஸு, இது ஆர்ம் பீஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.